தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நாம் இந்த தேர்தல் சிறப்பு நேர்காணல் செய்ய இருக்கும் ஆளுமை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையினுடைய அமைச்சர், ஆலங்குடி சட்டப்பேரவை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சிவ வி மையநாதன் அவர்கள். அவருடைய அரசியல் வாழ்வு எங்கிருந்து தொடங்கியது, அவருடைய தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் செய்தது என்ன, இந்த முறை அவர் மக்களுக்கு அளித்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன, அவர் தொகுதிக்கு அவர் நிறைவேற்றிய திட்டங்கள் என்ன உள்ளிட்டவற்றை அவரிடம் நாம் கேட்டறிய இருக்கின்றோம். அவருடைய கிராமத்தில், அவருடைய பூர்வீக வீட்டில், ஒரு சின்ன கிராமத்தில் இயற்கை எழில் கொஞ்ச இந்த காலை பொழுதில் அவரை சந்திக்கிறோம். வணக்கம் சொல்லி பயணிக்கலாம். வணக்கம். 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 மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. குறிப்பாக இந்த தேர்தல் பரபரப்பான இந்த தேர்தல் காலகட்டத்தில் தமிழ் கேள்விக்காக எங்களுடைய அழைப்பு ஏற்றி எங்களுக்காக நேர்காணல் தந்தீர்கள். மிக்க நன்றி. உங்களுடைய அரசியல் வாழ்வு எங்கிருந்து தொடங்கியதுன்னு சுருக்கமாக சொல்லுங்களேன். அண்ணன் அவர்களுக்கு எனது நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சமூக நீதி கருத்துக்களை, திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளை உலகெங்கும் கொண்டு சேர்க்கின்ற அந்த பணியை தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலில், தமிழ்நாடு துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் மிக சிறப்பாக பணியாற்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள், ஏன் உலகில் இருக்கின்ற தமிழ் சொந்தங்களுடைய இதயங்களை ஈர்த்திருக்கின்ற அண்ணன் செந்தில்வேல் அவர்களுக்கு எனது நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக நான் 1996 ஊராட்சி மன்றத்தில் இந்த மரமலைக்கு ஊராட்சி மன்ற தலைவராக முதல் முறையாக நின்று வெற்றி பெற்றேன். அதுக்கப்புறம் 2001 ஊராட்சி மன்ற தலைவராக வெற்றி பெற்றேன். 2006 நான் ஊராட்சி இந்த பகுதியிலே ஒன்றிய குழு வெற்றி பெற்று ஒரு அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவரானேன். அதுக்கப்புறம் 2011 அதிமுக ஆட்சி காலத்தில் நான் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக பணியை தொடங்கினேன். 2016 தலைவர் கலைஞரும் இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சரும் ஆலங்குடி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தந்தார்கள். அந்த அடிப்படையில் 10,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக, எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு. இந்த காலகட்டத்தில் தான் நமது அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களை போன்ற முதல் தலைமுறை அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வழிகாட்டி எப்படி பணியாற்ற வேண்டும், சட்டமன்றத்தில் எந்த அடிப்படையில் உங்கள் விவாதங்கள் இருக்க வேண்டும் என்று எங்களை பண்படுத்தியவர் இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அந்த அடிப்படையில் தான் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக 5 ஆண்டு காலம் நாங்கள் பணியாற்றியதை பார்த்து எங்களை தட்டி கொடுத்து வளர்த்து வந்தவர் இன்றைய முதலமைச்சர் அவர்கள். அந்த அடிப்படையில் மீண்டும் 2021 வாய்ப்பு தந்து ஆலங்குடி தொகுதி மக்கள் கிட்டத்தட்ட 77,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி தேடி தந்தார்கள். அந்த மக்களுடைய பிரதிநிதியாக இந்த மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அமைச்சரவையில் இடம் தந்து இன்றைக்கு 5 ஆண்டு காலம் பணியாற்றியிருக்கிறோம் என்றால் அதற்கு முக்கிய காரணம் தலைவர் கலைஞர் வழிவந்து இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கான அந்த அரசியல் அங்கீகாரம் கிடைப்பதற்கான உறுதுணையாக மட்டுமல்ல, ஒரு தொண்டனை இந்த உயர்ந்த பதவிகளுக்கு உயர்த்தியவர் முதலமைச்சர் அவர்கள். அதே மாதிரி 3வது முறையாகவும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தந்திருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு உங்களின் வாயிலாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேர்காணலில் 2-3 விதங்களை மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஒன்று, இந்த அரசு என்னெல்லாம் சாதனை செஞ்சுருக்குது அப்படிங்கிறத ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. அதையும் நீங்கள் சொல்லி தான் வாக்கு கேட்க போகிறீங்க, கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, நீங்கள் அமைச்சராக, நீங்கள் விளையாட்டுத்துறைக்கு அமைச்சராக இருந்திருக்கீங்க, சுற்றுச்சூழல்துறை, இப்பொழுது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையை நீங்கள் முழுமையாக பார்த்து கொண்டிருக்கிற பொழுது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக நீங்கள் உங்கள் துறையில் செய்த சாதனைகள் என்ன அப்படிங்கிறதும், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆலங்குடிக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, செய்த சாதனைகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல நான் உங்கள் துறையிலேருந்தே வந்துடுறேன். சரி. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக நீங்கள் துறைக்கு இந்த அரசு என்னெல்லாம் செஞ்சுருக்குது, பிற்படுத்தப்பட்டோர் வாழ்வு மேம்பட என்னெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க? ஆமாம், அதாவது குறிப்பாக இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் 69% இடஒதுக்கீடு, அதிகமான இடஒதுக்கீடு தருகின்ற மாநிலம் தமிழ்நாடு. 69% இடஒதுக்கீடு பெறுவதற்கு அடிப்படையாக இருந்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த அடிப்படையில் 50% இன்றைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாதவருக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்பரிவு மக்களுக்காக 50% இடஒதுக்கீடு கொடுக்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். முதலில் அந்த 50% இடஒதுக்கீடை பாதுகாத்ததோடு மட்டுமல்ல, அந்த 50% இடஒதுக்கீடு அரசு வேலைவாய்ப்பில் அந்த சுழற்சி மேற்கொள்கிறதா என்று கண்காணித்து அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். அதைவிட நமது முக்கியமான திட்டம்
இந்த பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் சார்பாக செயல்படுத்த திட்டம் என்னால் நான் என் வாழ்க்கையில் நானே எதிர்பார்க்காதது. நான் ஒரு கல்லூரியில் படிக்கின்ற பொழுது சீர்மனிதர் மாணவர் விடுதியில் நான் ஒரு தங்கி படித்த மாணவன். அந்த சீர்மனிதர் மாணவர் விடுதியில் நான் சேர்கின்ற பொழுது விண்ணப்பம் போட்ட பொழுது எனக்கு முதலில் கிடைக்கவில்லை. வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் எனக்கே கிடைச்சிச்சு. அந்த விடுதியில் சமூக நிதி விடுதி அன்றைக்கு கல்லூரி மாணவர் விடுதியில் தங்கி படிக்கக்கூடிய சூழல் கிடைச்சிது. அதனால தான் நான் என்னுடைய உயர்கல்வியை படித்தேன். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற 1371 சமூக நீதி கல்லூரி பள்ளி விடுதிகளுக்கு துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றது நான் மற்றற்ற மகிழ்ச்சி, எல்லையில்லாத மகிழ்ச்சி. சீர்மரபினர் விடுதியிலிருந்து படிச்சு நீங்க இன்னைக்கு அந்த துறைக்கே வந்து துறைக்கே அமைச்சர். தமிழ்நாடு செய்த ஒரு மகத்தான அதான் திராவிட மாடல். ஆமாம், அப்படி அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சமூக அந்த கல்லூரி பள்ளி மாணவர் விடுதியை ஏற்கனவே ஜாதி அடையாளங்கள் இருந்தது. அதனை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதி பார்வையில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலத்தில் இருக்கின்ற இளைஞர்களை விட தலை சிறந்த இளைஞர்களாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சமூக நீதி விடுதி என்று பெயர் மாற்றம் செய்தது என் துறையில், முதலமைச்சர் தந்த துறையில் அவருடைய நடவடிக்கையால் காலத்திற்கும் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த சமூக நீதி விடுதி இருக்கிறதோ அத்தனை காலத்திற்கும் நானும் அதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறேன் என்ற பெருமை எனக்கு துறையில் கிடைத்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் நம்ம முதலமைச்சர் அவர்கள் அந்த பிள்ளைகள் தங்கி படிக்கின்ற விடுதி கட்டணம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்கள் தங்கி படிக்கின்ற சமூக நிதி விடுதிக்கு 1000 ரூபாய் தான். அது 1400 உயர்த்தி காட்டினார். அதே மாதிரி கல்லூரி மாணவர் விடுதிக்கு 1100 ரூபாய், அதை 1400 உயர்த்தி தந்து இன்றைக்கு சத்தான உணவை சாப்பிட்றார்கள். தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற விடுதிகள் பழுதடைந்து கழிப்பறை வசதி கூட இல்லாத இருந்த சூழ்நிலையை நம்ம முதலமைச்சர் தான் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட சமூக நிதி பள்ளி கல்லூரி விடுதிகளை புதுப்பித்து கொடுத்திருக்கிறோம். அது தலைவர் எங்களை பார்த்து சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த நம்ம பிள்ளைகள் தங்கி படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல உணவு கொடுக்க வேண்டும், நல்ல இருப்பிடம், அவர்களுக்கான ஒரு சுற்றுச்சூழல் அமைந்த ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார். எல்லா சமூக நீதி விடுதியிலும் நூலகங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி செம்மொழி நூலகம் தொடங்க வைத்தார். அதே மாதிரி அந்த விடுதியில் தங்கியிருக்கணும் வீட்டில் இருந்தால் என்ன செய்வாங்களோ அந்த அறிவிப்பை அவர்கள் தொலைக்காட்சி பெற்று அவர்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கு துணை நிற்பதற்கு ஒய்ஃபை கனெக்ஷன், அதே மாதிரி அவர்களுடைய உடல் உறுதி செய்கிறதுக்கு எல்லா விடுதிகளுக்கும் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு உபகரணங்கள், இப்படி நம்ம முதலமைச்சர் இந்த துறையில் சாதிப்பதற்கு வாய்ப்பினை தந்தார். இன்றைக்கு இருக்கின்ற பெண்களை ஒவ்வொரு சூழ்நிலையும் தன்னை தற்காத்து கொள்வதற்காக எல்லா இடங்களிலும் தற்காப்பு கலைகள், யோகா, அதே மாதிரி கராத்தே போன்ற சிலம்பம் போன்ற பயிற்சிகள் அத்தனை மாணவிகளுக்கும் தனியாக எங்கே போனாலும் தைரியமாக போகிற அளவுக்கு எல்லாம் அவங்க இருக்கிற இடத்துலையே அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது. எல்லா வசதிகளும் அந்த விடுதிகளில் நம் முதலமைச்சர் ஏற்படுத்தி கொடுத்து விட்டு சொன்னார். சென்னையில் எம்ஜி ராசா அவர்கள் நினைவாக ஆதிதிராவிட மாணவர்கள் படிக்கக்கூடியவருக்கு 46 கோடி ரூபாயில் ஒரு அருமையான சமூக நீதி கல்லூரி விடுதி கட்டடத்தை கட்டி கொடுத்துருக்கோம். நம்ம துறை மூலமாக சென்னையில் படிக்கின்ற தமிழ்நாடு முழுவதும் சென்னையில் படிக்கிறாங்க மாணவிகள், அவர்களுக்கு அதே போன்று ஒரு விடுதி கட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார். ஏற்பாடு செய்கிறோம் என்று துறையினுடைய அதிகாரிகள் நாங்கள்லாம் சொன்ன பொழுது முதலமைச்சரே சொன்னார், ராணிமேரி கல்லூரியில் அங்கே இடம் இருக்கிறது, அதை அருகிலே தானே நிறைய கல்லூரிகள் இருக்கிறது, அங்கேயே ஏற்பாடு செய்யுங்கள் என்று 26 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்தக்கான கட்டிடப் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் புதிய கல்லூரி விடுதிகள், கல்லூரி சமூக நீதி கல்லூரி மாணவ விடுதிகள் 45 விடுதிகளை தமிழ்நாடு முழுக்க தொடங்கியிருக்கிறோம். இன்னும் கேட்கின்ற இடங்களில் எல்லா இடங்களிலும் தொடங்க இருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த புதிய கட்டிடங்கள் கிட்டத்தட்ட 160 கோடி ரூபாய்க்கு இந்த ஆண்டு மட்டும் முதலமைச்சர் அனுமதித்திருக்கிறார். எல்லாம் அதாவது எப்படி தோழியர் விடுதி போல் அதுபோல் சமூக நீதி விடுதி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார். ஒரு நாள் அழைத்தார் கொளத்தூர் தொகுதியில். அவர் சென்று பொழுது அங்கே இருக்கின்ற மாணவர்கள் முதலமைச்சரை பார்த்து உங்களுக்கு என்ன தேவை என்று கேட்டவுடன் அவருடைய தொகுதியில்
அந்த உணவினுடைய தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். உடனடியாக அமைச்சராகிய எங்களையும் துறையினுடைய அதிகாரிகளையும் தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பி சென்னையில் இருக்கின்ற அத்தனை விடுதிகள் சமூக நீதி கல்லூரி மாணவர் மாணவி விடுதி தரமான உணவு வழங்க வேண்டும். கவலைப்படாதீர்கள், அடுத்த ஆண்டு இந்த உணவு கட்டணத்தை 3 மடங்காக உயர்த்தி தருகிறேன். அந்த உணவு அவர்களுக்கு வழங்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த எஞ்சியிருக்கின்ற விடுதிகளை புதுப்பிப்பதற்கு 50 கோடிக்கு பட்டியலை தயார் பண்ணுங்கள், அதற்கான பணம் தருகிறேன் என்று சொல்லி அந்த மாணவ செல்வங்களுடைய நலனில் அக்கறை கொண்ட முதலமைச்சர் மனிதநேயத்தோடு அந்த பார்வை எங்களை எல்லாம் உண்மையாலுமே வியப்பில் ஆழ்த்தியது. எந்த இடத்தில் எந்த துறையில் எங்கே ஒரு நிகழ்வு நடத்தாலும் அதனை உடனே சரி செய்யக்கூடிய இந்தியாவின் தலை சிறந்த முதலமைச்சர். உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம் தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்துக்காட்டு. இந்த 5 ஆண்டு காலம் அவரோடு பயணிக்கின்ற முதலமைச்சரோடு நாங்கள் அமைச்சராக அல்ல, ஒரு சக தொண்டனாக பயணிக்கின்ற பொழுது தலைவர் எங்களுக்கு வழிகாட்டியது ஏழை எளிய மக்களுக்காக, அடித்தட்டு மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக திட்டங்களை கொண்டு போய் சேருங்கள், அவர்களை உயர்த்த வேண்டும் கல்வியில் பொருளாதாரத்தில் என்று சொன்னவன் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு என்னுடைய துறையிலே கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் 1920 தொடங்கப்பட்டது. அது 299 பள்ளிகள் என்னுடைய துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குது. அதற்கான பல்வேறு திட்டங்கள், புதிய கட்டணங்கள், செம்மொழி நூலகங்கள், அந்த பள்ளிகளுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்கள் அனைத்தையும் செய்து கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி பள்ளி கல்வித்துறையில் தான் ஆசிரியர்களை நியமிப்பதற்கு பள்ளி மேலாண்மை குழு நியமிக்கலாம் என்று ஒரு அரசாணை இருந்தது. ஆனால் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளுக்கு அது இல்லாமல் இருந்தது. முதலமைச்சர் சொன்ன 1 வார காலத்திலே உடனடியாக அதற்கு அரசாணை வெளியிட்டு பள்ளி மேலாண்மை குழுவின் சார்பாக SMC மூலமாக ஆசிரியர்கள் நியமிக்கலாம் என்று சொல்லி அதற்கும் ஆசிரியர்கள் நியமித்தவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை தெரிவித்துக்கொண்டு, இன்னொரு விஷயம், எங்களுடைய ஆய்வுக் கூட்டத்துக்கு முதலமைச்சர் நான் துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்று உள்ளே செல்கின்ற பொழுது ஆய்வுக் கூட்டத்தில் உட்கார வச்சு சீர்மரபினர் நலவாரியம்னு ஒன்று இருக்கே தெரியுமா அப்படின்னா, தெரியுங்க ஐயா, நாங்களும் சீர்மரபினரையா அப்படின்னு சொன்னேன். அது ஏன்னா தலைவர் கலைஞர் ஐயா பார்த்திங்கன்னா இந்த 50% இடஒதுக்கீட்டில் இந்த 20% இடஒதுக்கீடு மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு தந்தவர் நமது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஐயா. வன்னியர் மற்றும் முத்தரையர் உள்ளிட்ட 108 ஜாதிகளுக்கு இந்த இடஒதுக்கீடு தந்ததன் காரணமாகத்தான் கிட்டத்தட்ட இன்றைக்கு வரைக்கும் இவ்வளோ பேர் உயர் பதவிகளுக்கு, கல்வியில் உயர் பதவிகளுக்கு வந்திருக்கோம்னா அதற்கு காரணம் தலைவர் கலைஞர். அந்த 1989 கொண்டு வரப்பட்ட அந்த இடஒதுக்கீடு இன்றைக்கும் நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம். அதில் இன்னும் விளிம்பினில் இருக்கின்ற சீர்மரபினர்களுக்கு அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக சீர்மரபினர் நலவாரியத்தை தலைவர் கலைஞர் உருவாக்கினார். அப்படி உருவாக்கிய நலவாரியம் அதிமுக ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு காலம் கிடப்பில் போட்டு விட்டார்கள். மீண்டும் முதலமைச்சர் வந்தார், அதை மறுகட்டமைப்பு ஏற்படுத்தி சீர்மரபினர் நலவாரியத்திற்கு துறையினுடைய அமைச்சர் தலைவராகும் நான் அமைச்சர், துணைத் தலைவராக ராசா அருண்மொழி அவர்களை அமைத்து 13 அரசு மற்றும் அரசு சாரா உறுப்பினர்களை நியமித்து அந்த வாரியத்தை செயல்படுத்தினார். செயல்படுவதற்கு ஆக்டிவாக வச்சுருந்தார். அப்போ ஆய்வுக் கூட்டத்தில் போகிறப்ப கேட்டார், இது வரைக்கும் எவ்வளோ பேர் உறுப்பினர் இருக்காங்க? 27,000 பேர் இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சமாக உயர்த்துங்கள் என்று சொன்னார். 6 மாத காலத்திற்குள்ளாக தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட சீர்மர புதிய உறுப்பினர்களை சேர்த்து தலைவரிடத்தில் ஒப்படைத்தோம். அது ஏற்கனவே அப்ளிகேஷன் கொடுக்கணும்னா நேராக தான் கொடுக்கணும். ஆனால் இப்போ பார்த்தா டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கோம். உடனே யார் வேணாலும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அதற்கான நலத்திட்டங்கள் அவர்களுக்கு சென்று சேர்க்கின்ற வகையில் துறையில் செயல்பட்டுருக்கிறோம். நீங்கள் இதெல்லாம் அடுக்கின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கு பிற்படுத்தப்பட்டோருக்கு என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லின்ற பொழுது எனக்கு இயல்பாக நினைவுக்கு வந்தது, தமிழ்நாட்டை தாண்டி இன்ன பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அதர் பேக்வேர்ட் கிளாஸ், இன்ன பிற பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு கூட இந்த மருத்துவ மேற்படிப்புலாம் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டிலேருந்து ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய சீட்ஸில் இடஒதுக்கீட்டை கொடுக்க மறுத்த போது வழக்காடி வென்றதும் கூட இந்த அரசு தான் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. அதாவது மருத்துவத்தில் உயர்கல்வியில் பார்த்தீங்கன்னா இந்த ஓபிசி பிரிவுக்கு நம்ம பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் இதெல்லாம் நாம் தான் ஓபிசி ஒன்றிய அரசுடைய அந்த அந்த பட்டியல். அந்த அடிப்படையில் அவர்களுக்கான இடஒதுக்கீடு 27% இடஒதுக்கீடு
இருக்கிறது. ஆனால் அதை ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க மறுத்தார்கள். அந்த இடஒதுக்கீடை யாருக்கு அவர்களுக்கு வேண்டுமோ அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுத்து அவர்களை பாதுகாத்தார்கள். இந்த பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், இந்த மக்கள் அந்த இடஒதுக்கீடை பெற முடியாத ஒரு சூழல் இருந்தது. இந்தியாவில் எந்த தலைவரும் யாரும் அதை பற்றி யோசிக்கவில்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அதனை உணர்ந்து உச்ச நீதிமன்றம் வரை சென்று அந்த 27% இடஒதுக்கீடை வெற்றி பெற்று, நீதிமன்றத்தின் மூலமாக வெற்றி பெற்று, தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இன்றைக்கு 27% இடஒதுக்கீடை நாம் பலனடைகிறோம் என்றால் அதற்கு சமூக நீதி பார்வையில் சமூக நீதி காவலாக இருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் என்பதை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற ஓபிசி பிரிவை சார்ந்த அத்தனை மக்களும் முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். சமூக நீதி என்றால் தலைவர் கலைஞர், இன்னும் சமூக நீதியின் பாதுகாவலர் என்றால் பிபி சிங். அந்த வழியில் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் சமூக நீதி தலைவராக தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்த தேசத்திற்கே திகழ்கிறார். நிச்சயமாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையில் நீங்கள் செஞ்ச சாதனைகளை பற்றினா அது ஒரு பெரிய பட்டியலாகத்தான், மிகப்பெரிய பட்டியலாக நீண்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. இதை தாண்டி எல்லோருக்குமான அரசு அப்படிங்கிறதுல மிக உறுதியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து சொல்கிறார். எனக்கு வாக்களிக்காதவர்களும் கூட ஐயோ இந்த அரசுக்கு வாக்களிக்காமல் விட்டுவிட்டோமே என்று வருத்தப்படக்கூடிய விதத்தில் அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தேர்தலில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பரப்புரையில் அவருடைய நிறைய சாதனைகளை பட்டியலிடுகிறார். நீங்கள் இந்த 5 ஆண்டு காலம் இந்த அரசில் ஒரு அமைச்சராக இந்த அமைச்சரவையில் இருந்தவர் என்ற முறையில் இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த அரசு செய்த மகத்தான சாதனைகள் அப்படிங்கிறத உங்கள் துறையை தாண்டி இதெல்லாம் ஒரு குறிப்பிடத்தகுந்த சாதனைகள் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் பட்டியலிடுவீங்க? என்னுடைய பார்வையில் சாதனை 5 ஆண்டு கால சாதனைகள் என்று பார்த்தால், நம் முதலமைச்சர் அவர்கள் தன்னில் கையிலே வைத்திருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, அதற்கு பல ஆயிரம் கோடி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அந்த மாற்றுத்திறனாளிகளை பாதுகாத்திருக்கிறார். படித்த இளைஞர்கள் நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு. அவர்களுக்கு தேவையான கல்வி, உயர்கல்விக்கான பல கல்லூரிகளை உருவாக்கியிருக்கிறார். அதே மாதிரி நான் முதல்வன் திட்டம் என்ற மகத்தான திட்டத்தை தந்திருக்கிறார். இந்த திட்டம் பொறுத்த வரைக்கும், நான் முதல்வனை பொறுத்த வரைக்கும் தலைவருடைய பிறந்த நாளான மார்ச் மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட்டது 2022. அப்படி தொடங்கப்பட்ட அந்த நான் முதல்வன் திட்டம்தான் இன்றைக்கு வட மாநிலங்களிலிருந்து வேலை தேடி தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். படித்த இளைஞர்கள் யூபிஎஸ்சி தேர்வில், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வில் தமிழ்நாட்டை சார்ந்த அந்த தேர்ச்சி பெறுகின்றவர்கள் எண்ணிக்கை கடந்த ஆண்டுகளில் மிக எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருந்தது. அதனை நம் அறிந்த முதலமைச்சர் அதற்காக ஒரு திட்டத்தை உருவாக்கி, தமிழ்நாட்டில் நான் மட்டும் முதலமைச்சராக இருந்தால் போதாது, ஒவ்வொருவரும் முதல்வனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு யூபிஎஸ்சி தேர்வில் 150க்கும் மேற்பட்டோர் இன்றைக்கு அவர்கள் தேர்ச்சி பெற்று இந்தியா முழுவதும் மாவட்ட ஆட்சித்தலைவராக, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பராக, இப்படி உயர் பதவிகளை தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு வழிகாட்டிய மகத்தான திட்டம். அதே மாதிரி பொருளாதாரம், இந்த இளைஞர்கள் நிறைந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சியில் 11.19 என்ற இரட்டை இலக்கத்தை நாம் அடைந்திருக்கிறோம் என்றால் சாதாரணமாக கிடைக்கல. எந்த ஒரு தொழிற்சாலை வந்தாலும் முதல்ல அந்த தொழில் தொடங்கிறதுக்கு முன்னாடி என்ன தருவீங்கன்னு தான் கேட்பாங்க. நம்ம முதலமைச்சர் தான் கைடன்ஸ் பீரம் மூலமாக, சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தின் மூலமாக யார் அனுமதி கேட்டாலும் 45 நாட்களாக அனைத்து அனுமதிகள் கொடுத்து தமிழ்நாட்டில் பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்து வேலைவாய்ப்பை உருவாக்கியது மட்டுமல்ல, பொருளாதாரத்தை உயர்த்தினார் என்றால் அதற்கு பின்னால் முதலமைச்சருடைய நேர்மை இருக்கிறது. அந்த நேர்மை தான் இந்த பொருளாதாரத்தை 11.19 என்று உயர்த்தியிருக்கிறது. காரணம், நான் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்த பொழுது சியா கமிட்டி மூலமாக பல்வேறு தொழிற்சாலைகளுக்கான அதற்கான அந்த சான்றுகள் வழங்குகின்ற அத்தனை ஸ்கீம் உடனுக்குடன் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து அத்தனை பேரும் யார் ஒரு 5 கோடியில் ஒரு தொழில் தொடங்கணும்னாலும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தான். அப்படியே இன்றைக்கு இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் தொழிற்சாலைகள் தொழில் தொடங்குவதற்கான உகந்த மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு முதலமைச்சருடைய நேர்மை. 2வது, தமிழ்நாட்டுடைய அமைதியான மாநிலம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு முதலமைச்சருடைய அந்த நேர்மையான ஆட்சியின் காரணமாக அவர் காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்து அவர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் சொன்னார்,
திமுக கட்சி உறுப்பினர்கள் எந்த நிர்வாகியும் காவல்துறை அலுவலகத்துக்கோ அமைச்சர்கள் உட்பட அதற்காக செயல்படக்கூடாது என்று கட்டுப்படுத்தியதனால் ஒன்று நேர்மையான நிர்வாகம் அனுமதி கிடைக்கிறது, தமிழ்நாட்டில் அமைதி நிலவுகிறது, எந்த இடத்திலும் ஜாதி மத கலவரங்கள் எதுவும் இல்லை. உலகில் இருக்கின்ற ஒட்டுமொத்தத்தில் இருக்கின்ற உலக நாடு முழுவதும் தமிழ்நாட்டுக்கு தொழில் தொடங்க வருகிறார் என்றால் தமிழ்நாடு அமைதியான மாநிலம் என்ற அடிப்படையில் தான், அதில் தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சாதித்ததற்கு இன்னும் பல திட்டங்கள், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம், விடியல் பேருந்து பயணம், அதே மாதிரி இன்றைக்கு முதலமைச்சருடைய தாய்மானவர், அன்புக்கரங்கள், அன்புச்சோலை, இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் 48, அதே மாதிரி இன்றைக்கு நம் முதலமைச்சருடைய நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் என்று பல திட்டங்களின் மூலமாக மைக்ரோ லெவலில் இன்றைக்கு பிரச்சனைகளை கண்டறிந்து அதனை தீர்த்து வைத்தவர் நம் முதலமைச்சர் அவர்கள். இன்னொரு திட்டம், முதலமைச்சர் தந்த திட்டங்களிலே எனக்கு ரொம்ப பிடித்தது என்றால் கலைஞரின் கனவு இல்லம் என்ற மகத்தான திட்டம். உலக வெப்பமயமாதலால் இன்றைக்கு நம் வாழக்கூடிய சூழல் மாறி இருக்கிறது. 110 டிகிரியில் வாழக்கூடிய நமக்கு சரியான ஒரு வீடு இல்லாமல் இருந்தது. கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தை 2010 தலைவர் கலைஞர் கொண்டு வந்தார். ஏன் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இத்தனை லட்சம் வீடுகள் நாம் நன்றாக நல்ல வீட்டில் வசிக்கிறோம் என்றால் அத்தனை லட்சம் வீடுகளுக்கும் சொந்தக்காரர் தலைவர் கலைஞர் அவர்கள் 1971 குடிசை மாற்ற வாரிய வீடுகளை தந்தவர். இன்றைக்கு நம்ம முதலமைச்சர் கடந்த 10 ஆண்டு காலத்தில் கிடப்பில் போட்டார்கள். இன்றைக்கு நம்ம முதலமைச்சர் 3 லட்சம் வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறார். ஆக ஒரு பாதுகாப்பான சூழலில் ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமானது வீடு. அந்த வீடுகள் வழங்குவதற்கு அடுத்து ஆட்சி காலத்தில் 10 லட்சம் வீடுகள் வழங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த 2030க்குள் தமிழ்நாடு குடிசைகள் இல்லாத மாநிலமாக மாற்றுகின்ற மகத்தான தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர். நாம் பெற்றுவிட்டோம் வீடு, நல்ல வசதியாக இருக்கிறோம். வீடு இல்லாமல் குடிசையில் இருக்கின்ற அவர்களும் வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக நல்ல வசதியாக இருக்கின்ற நாமும் முதலமைச்சருக்கு துணையாக வாக்களிக்க வேண்டும். அந்த மக்களும் நாமும் நலமாக வாழ வேண்டும், நல்ல வீடு வேண்டும் என்றால் நாமும் உதயசூரியனுக்கு நம்ம கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும். தலைவர் பின்னால் நின்றால் தமிழ்நாட்டுக்கு வாழ்வு என்பதை மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவில் முதல் மாநிலமாக வந்திருக்கிறது. பொருளாதாரத்தில் உள்ளிட்ட வளர்ச்சிகள் அப்படிங்கிறத விரிவுபடுத்தின பொழுது ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக நீங்கள் முதல் முறையை விட கூடுதலான வாக்குகளை பெற்று 2வது முறை வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாலே மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் நிறைவேற்றியிருக்கீர்கள் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுதே அது நிறைவேற்றிருக்கிறது அப்படின்னா கடந்த 5 ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சி கட்சியாக இருக்கிறீர்கள். அதனால் நிச்சயமாக கூடுதலாக நிறைவேற்றி இருப்பீர்கள். என்னென்ன வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றினீங்க? மக்களுக்கு இங்கே இந்த 5 ஆண்டுகளில் ஆலங்குடி எம்எல்ஏவாக நான் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு உங்களால் குறிப்பிட்டு எதையெல்லாம் சொல்ல முடியும்? அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஆலங்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 80 ஊராட்சிகள், 2 பேரூராட்சிகள், கிராமங்கள் நிறைந்த பகுதி, ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதி. அந்த அடிப்படையில் இந்த தொகுதியினுடைய வளர்ச்சி 5 ஆண்டு காலத்தில் அபரிதமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆலங்குடி மக்கள் பயன்படுவது, இங்கே இருக்கின்ற மக்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக அரசு கலை அறிவியல் கல்லூரி, அவர்கள் தங்கி படிப்பதற்காக சமூக நீதி கல்லூரி மாணவர் விடுதி ஒன்றும், சமூக நீதி கல்லூரி மாணவியர் விடுதி ஒன்றும் ஏற்படுத்தியிருக்கிறேன். புதுக்கோட்டை அறந்தாங்கி சாலை முழுக்க ஆலங்குடி தொகுதியில் இருக்கின்றது. முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தில் 200 கோடி ரூபாயில் 4 வழி சாலையாக மாற்றி தந்திருக்கிறேன். கல்லணை கால்வாய், கடமடை வாய்க்கால் பயன்படுகின்ற விவசாயிகள் நிறைந்த பகுதி கொஞ்சம் என் தொகுதியில். அந்த அடிப்படையில் கல்லணையில் 4000 கண்ணாடி தண்ணீர் எடுப்பது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க. இப்போ தொடர்ந்து சிதிலமடைஞ்சு 1500 2000 கண்ணாடி தான் தண்ணீர் எடுக்க முடியும். இப்படி எடுக்கிறப்ப இந்த கடைமடை பகுதிக்கு தண்ணீர் வந்து சேரவே சேராது. பல போராட்டங்கள் கூட இருக்கும். நானே முன்னாடி இன்னும் போராட்டம் நடத்தியிருக்கேன். அதே முதலமைச்சர் அவர்களிடத்திலே, தலைவரிடத்திலே சொல்லி உடனடியாக 558 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து என் தொகுதியில் மட்டும் 158 கோடி ரூபாய்க்கான மராமத்து பணிகள் புனரமைக்கப்பட்டு உடனடியாக கல்லணை கால்வாய் தண்ணீர் திறந்தால் அடுத்த நாள் இங்கே வர்ற அளவுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதே மாதிரி இந்த தொகுதி முழுவதும் இருக்கின்ற சாலைகள் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு மேலான சாலைகள், சிங்கப்பூருக்கு இணையான சாலைகளை எல்லா இடங்களிலும் அமைத்து கொடுத்துருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நெல் விவசாயம் அதிகமாக இருக்கின்ற பகுதி. ஏற்கனவே டிபிசி மையங்களில் அந்த நெல் பர்ச்சேஸ் பண்ணப்பட்டு அங்கேயே கிடக்கும், முளைச்சி போயிடும்.
ஆனால் இப்போ 40 கோடி ரூபாயில் அலியா நிலையில் நெல் குடோன் அமைத்து கொடுத்துருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு நாம் அந்த நெல்மணிகளை பாதுகாக்கக்கூடிய அளவில் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அறந்தாங்கி அரசு மருத்துவமனை, தலைமை மருத்துவமனை, அங்கே அறந்தாங்கி தொகுதி மக்களும் பயன்பெறாங்க, ஆலங்குடி தொகுதி மக்களும் பயன்பெறாங்க என்ற அடிப்படையில் 46 கோடி ரூபாயில் முதலமைச்சரிடத்திலும் நம்ம மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர் மூலமாக அங்கே அரசு மருத்துவமனை கட்டிடங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆலங்குடி அரசு மருத்துவமனைக்கு 3 கோடி ரூபாயில் கட்டிடங்கள், தொகுதி முழுவதும் ஆரம்ப சுகாதார துணை சுகாதார நிலையங்களுக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலான கட்டிடங்கள் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நமது தொகுதியிலே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆலங்குடி, கீரமங்கலம் 2 பேரூராட்சிகள், 2 பேரூராட்சிகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி ரூபாய்க்கான எல்லா பணிகளையும் நிறைவேற்றி கொடுத்துருக்கோம். ஆலங்குடியிலே அறிவுசார் மையம், கீரமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு கூடுதல் கட்டிடம், கீரமங்கலம் பேரூராட்சி அலுவலகத்துக்கு புதிய கட்டிடம், கீரமங்கலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏக்கர் இடம் பேரூராட்சியில், அது பார்த்திங்கன்னா பெரிய குப்பை மேடாக இருக்கும். அது ஒரு காலத்தில் வார சந்தையாக இருந்தது. அது திங்கட்கிழமை நடக்கும், ரொம்ப கூட்டம் வரும், எல்லாரும் அங்கே தான் போய் அந்த சந்தையை பயன்படுத்திட்டாங்க. குப்பை கிடங்காக இருந்தது. நான் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்தவோட அதனை பயோமைனிங் முறையில் குப்பை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பிரித்தெடுத்து இடத்த உயிர் நிலங்களாக மீட்டெடுத்தேன். அதனுடைய மதிப்பு 20 கோடி ரூபா. அந்த இடம் இன்றைக்கு மீண்டும் கடந்த 4 வாரங்களாக அந்த திங்கட்கிழமை சந்தையினை தொடங்கியிருக்கிறோம். அறந்தாங்கி பகுதியில் இருக்கின்ற அறிஞர் அண்ணா அரசு தலைமை மருத்துவமனைக்கு 46 கோடி ரூபாயில் ஒரு புதிய கட்டிடம் பெற்றுக் கொடுத்துருக்கேன். அது பார்த்திங்கன்னா அறந்தாங்கி தொகுதி மக்களும் பயன்படக்கூடியது, ஆலங்குடி தொகுதி மக்களும் பயன்படக்கூடியது. அதே மாதிரி இங்கே இருக்கின்ற ஆலங்குடி அரசு மருத்துவமனைக்கு கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாயில் புதிய கட்டிடத்தை பெற்றுக் கொடுத்துருக்கேன். பல வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். ஆலங்குடி அரசு பெண்கள் மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு 1 கோடி ரூபாயில் சிஎஸ்ஆர் நிதி மூலமாக ஆடிட்டோரியம் கட்டி கொடுத்துருக்கோம். தொகுதி முழுவதும் இந்த சிஎஸ்ஆர் நிதி மூலமாக உயர்மின் கோபுர விளக்குகள், பள்ளிக்கூட கட்டிடங்கள், மக்கள் என்ன கேட்கிறார்களோ அத்தனையும் நான் கட்டி கொடுத்துருக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் முக்கியமான திட்டங்கள், இந்த குடிநீர் பிரச்சனைகள் எல்லா இடங்களுக்கும் நான் புதிய ஆழ்குழாய் கிணறுகள், புதிய நீர்த்தேக்க தொட்டிகள். இன்னும் சொல்லணும்னா முக்கிய அந்த தொகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா விவசாயம்தான். விவசாயத்துக்கு மின்சாரம் முக்கியம். அந்த அடிப்படையில் வடகாடு துணை மின் நிலையம், கீரமங்கலம் துணை மின் நிலையம், அதே மாதிரி ஆவணத்தங்கோட்டை துணை மின் நிலையம், வல்லவாரி துணை மின் நிலையம், மரமடிக்கு துணை மின் நிலையம், அரியாநிலை துணை மின் நிலையம், இதெல்லாம் தரம் உயர்த்தி கொடுத்துருக்கிறேன், அப்கிரேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஏற்கனவே மின்சார தட்டுப்பாடு ரொம்ப இருந்தது கடந்த ஆட்சி காலத்தில். இந்த முறை பார்த்திங்கன்னா 20 மணி நேரம் மும்முனை மின்சாரம் இந்த விவசாயிகளுக்காக பெற்றுக் கொடுத்துருக்கேன். வம்பன் பகுதியில் இருக்கின்ற அந்த விவசாயிகளுடைய, அந்த மக்களுடைய மின் தட்டுப்பாடு பிரச்சனையை தீர்க்கிறதாக 13 கோடி ரூபாயில் துணை மின் நிலையம் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆக இந்த தொகுதி முழுவதும் கிட்டத்தட்ட 850க்கும் மேற்பட்ட இடங்களில் டிரான்ஸ்ஃபார்மர்கள் எல்லாம் போட்டு கொடுத்து விவசாயிகள் இப்போ நிம்மதியாக இருக்காங்க. கரண்ட் பிரச்சனையே இல்லாமல் இருக்காங்க. எந்த இடத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அடிக்கடி டிரான்ஸ்ஃபார்மர் 15 நாள் காத்திருக்கணும், அந்த நிலையெல்லாம் இல்லாமல் அதை நான் நிறைவு செய்திருக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் அரசு பள்ளிகளுக்கு தேவை கட்டமைப்பு கட்டிடங்கள் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலாக தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி அத்தனைக்கும் தேவையான கட்டிடங்களை கட்டி கொடுத்துருக்கிறேன். இப்படி 3500 வீடுகள், கலைஞரின் கனவில்லம் வீடுகள், அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியத்துக்கு தலைமை இடமாக இருக்கின்ற ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு 6 கோடி ரூபாயில் கட்டிடம், அதே மாதிரி திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு 6 கோடி ரூபாயில் புதிய கட்டிடம், இங்கே 2 முகாம்கள் இலங்கை தமிழர்கள் வசிக்கக்கூடிய அலியாநிலை மற்றும் இங்கே இருக்கின்ற தோப்புக்குள்ள 2 முகாம்களில் கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாயில் அவர்களுக்கான புதிய வீடுகள், சாலை வசதிகள், அவர்கள் வசிப்பதற்கு ஏற்றாற் போல அனைத்து நவீன வசதியோடு நான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறேன். என் தொகுதியில் நான் இந்த மக்களுக்காக நிறைவேற்றிய திட்டங்களோடு எனக்கு மனசு திருப்தியாக இருக்கிற ஒரு திட்டம்னா, இலங்கை தலைவர் தளபதி அவர்கள் அவருடைய அகதி என்று சொல்லக்கூடாது என்று இலங்கை தமிழர் மறுவாழ்வு என்று பெயர் மாற்றம் செய்த முதலமைச்சர் எப்படியெல்லாம் யோசிக்கிறார். நீங்கள் யாரும் அகதிகள் கிடையாது, தொப்புள் கொடி உறவுகள், நான் இருக்கிறேன் என்று கரம் நீட்டி கைகோர்த்த அவர் கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாயில் 110 விதியின் கீழ் இலங்கை தமிழர் மறுவாழ்வு இல்லத்திற்காக அறிவித்த திட்டங்கள், அறிவித்த நாள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருந்த அத்தனை பேர் கண்களிலிருந்து கண்ணில்
கண்ணீர் கசிந்தது தமிழ்நாடு முதலமைச்சருடைய அறிவிப்பார். யாரும் யோசித்து பார்ப்பதில்லை. அவர்களுக்கு வாக்குரிமை இல்லை. ஆனால் மட்டுமல்ல, வாக்குரிமை வாக்களிக்காதவர்கள் மட்டுமல்ல, வாக்குரிமை இல்லாதவர்களுக்கும் திட்டங்களை நிறைவேற்றி தந்த மகத்தான தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பிட்டதை நான் ஒரு பெரும்பான்மையாகத்தான் சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னாலும், அதே மாதிரி நமது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருவரங்குளத்தில் மினி இண்டோர் ஸ்டேடியம் 3 கோடி ரூபாயில் அனைத்து இந்த மாநில நெடுஞ்சாலைகள் எங்கெல்லாம் செல்கிறதோ அத்தனையும் ஒரு வழிச்சாலை 2 வழிச்சாலையாக மாற்றி கொடுத்திருக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதி மக்கள் விவசாயிகள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக கொத்தக்கோட்டை வம்பன் பகுதியில் 25 கோடி ரூபாயில் சிட்கோ தொழிற்பேட்டை தொடங்கி கொடுத்திருக்கிறேன். ஒட்டுமொத்தமாக இந்த தொகுதி மக்களுடைய கோரிக்கைகள் மட்டுமல்ல, தமிழ்நாடு முதலமைச்சருடைய திட்டங்களை அதிகமாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் தலை சிறந்த அனைத்து வசதிகளும் பெற்ற தொகுதியாக ஆலங்குடி இருக்கிறது என்று இங்கே உள்ளவர்கள் மட்டுமல்ல, மாவட்டம் முழுவதும் பேசுகிற மக்கள் பேசப்படுகின்ற செய்தி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அளவிற்கு ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த நான், ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த என்னை 2 முறை என்னை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைத்த ஆலங்குடி தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு என்றைக்கும் நான் நன்றி கடன்பட்டவராக இருப்பேன், நன்றியோடு இருப்பேன். உங்கள் குடும்பத்தில் ஒருவராக, உங்களோடு ஒருவராக நேர்மையாக பணியாற்றுவேன் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கிறேன். மகிழ்ச்சி. நிறைவாக இப்போ மீண்டும் இந்த தொகுதியில் களமிறங்குகிறீர்கள். நிச்சயமாக கடந்த முறையை விட இன்னும் கூடுதலான வாக்குகளில் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். அதற்காக வாழ்த்துகிறேன். மிக நிச்சயமாக மீண்டும் அமைய இருக்கக்கூடிய அரசில் நீங்கள் நிச்சயமாக ஒரு அமைச்சராகவும் அங்கம் பெற என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றிங்க. என்ன வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் இருக்கும் இந்த முறை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் குறிப்பிடத்தகுந்த வாக்குறுதிகளாக எதெல்லாம் சொல்ல விரும்புகிறீங்க உங்களுடைய தொகுதி மக்களுக்கு? என்னுடைய தொகுதி மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த மாவட்ட மக்களுக்காக முதல் முன்னெடுப்பாக கடந்த 5 ஆண்டுகள் நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சரோடு இணைந்து ஒரு பணியினை மேற்கொண்டோம். காவிரி வைகை குண்டாரி இணைப்பு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று தலைவரிடத்திலே நேரடியாக சென்று சொன்னோம். இந்த ஆண்டு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. திராவிட மாடல் 2.0 ஆட்சியிலே முதல் நிதியாண்டிலேயே காவிரி குண்டாறு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதாக முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு முன்னெடுப்பு முதல் நடவடிக்கை. இரண்டாவதாக கொத்தமங்கலத்தை தலைமையிடமாக கொண்டு அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியத்தின் ஒரு சில பகுதிகள், திருவரங்குளத்தின் ஒரு சில பகுதிகளை இணைத்து கொத்தமங்கலம் தலைமையிடமாக ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படும். அதே மாதிரி கீரமங்கலத்தில் தாலுகா வட்டாட்சியர் அலுவலகம் அமைக்க வேண்டும் என்பது அந்த மக்களுடைய கோரிக்கை. நானும் நமது இப்பொழுது இருக்கின்ற வருவாய்த்துறை அமைச்சரிடத்திலும் கோரிக்கை வைத்தேன். பிரிப்பதற்கு தேவையான மக்கள் தொகையோ அதற்கு தேவையான வருவாய் கிராமங்கள் இல்லாத சூழ்நிலை அதன் காரணமாக தடைப்பட்டது. மீண்டும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அறந்தாங்கி தாலுக்காவின் ஒரு சில பகுதியும் சேர்த்து, ஆலங்குடி தாலுக்கா ஒரு சில பகுதியை சேர்த்து புதிய தாலுக்கா வட்டாட்சியர் அலுவலகம் ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். பரிசீலனை உள்ளது. 2.0 ஆட்சியிலே அதுவும் நிறைவேற்றப்படும். அதே மாதிரி இங்கே இருக்கின்ற நமது அரசர்குளம் தென்பாதி கீழ்பாதி பகுதியில் இருக்கின்ற மக்கள், அங்கே இருக்கின்ற விவசாயிகள் பயன்பெறக்கூடிய அளவில் ஒரு துணை மின் நிலையம், அதே மாதிரி ஒரு ஐடிஐ மற்றும் ஒரு பாலிடெக்னிக். ஐடிஐ ஏற்கனவே கொடுத்தாங்க, அது ஏம்பல் கொடுத்துட்டோம். மீண்டும் ஐடிஐ வருகின்ற நிதியாண்டில் தொடங்கப்படும். ஒரு பாலிடெக்னிக் தொடங்கப்படும். இன்னும் நாம் முக்கியமான செய்ய வேண்டியது என்னென்னா, ஆலங்குடியில் அறிவுசார் மையம் ஏற்படுத்தியிருக்கோம். இன்னொரு அறிவுசார் மையம் ஏற்படுத்தி 2 அறிவுசார் மையங்களிலும் போட்டித் தேர்வுகளுக்கு யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற போட்டித் தேர்வு உட்பட அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஆமாம் எல்லாமே பயிற்சி மையம் அமைப்பது. அதே மாதிரி இன்னும் முக்கியமான பல திட்டங்கள் இந்த மாவட்டத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்மாதிரி பள்ளிகளை எல்லா இடங்களிலும் மேற்கொண்டிருக்கிறார். ஆலங்குடி தொகுதியில் ஒரு முன்மாதிரி பள்ளி தொடங்க வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற பள்ளியும் எனது தொகுதியில் கைக்குறிச்சியில் தான் இருக்குது. அதன் அருகிலே வல்லத்தராக்கோட்டை பகுதியிலே அமைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இங்கே விவசாயம் நிறைந்த பகுதி, தென்னை விவசாயிகள் நிறைந்த பகுதி, தென்னை சார்ந்த தொழிற்சாலைகள் தொடங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இன்னொரு செய்தி, இங்கே இருக்கின்ற பகுதிகள் தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கின்ற காரணங்கள், தென்னை இருக்கின்ற காரணத்தில் நான் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது அந்த காயற்பெத்தை என்று சொல்லக்கூடிய தேங்காய் நாய் தொழிற்சாலை மற்ற கடந்த காலத்தில் அதற்கான
நடவடிக்கையில் பர்மிஷன் பெறுவதில் தொடர் பல இடைஞ்சல் இருந்தது. அதை பார்த்திங்கன்னா ஒயிட் கேட்டகரியில் கொண்டு வந்து யார் வேணாலும் தொடங்கலாம், ஓகே, அனுமதியே பெற தேவையில்லை. இன்றைக்கு அதனால் ஒவ்வொரு தேங்காய் மட்டையும் 3 ரூபா 4 ரூபாய்க்கு வாங்குகிறாங்க. அதனால் இது போன்ற பணிகளை இந்த விவசாயம் சார்ந்த பகுதி மக்களுக்கு இந்த போன்ற பணிகளோடு கூடுதலான வேலைவாய்ப்பு பெறுவதற்கான தொழிற்சாலைகளும், அதாவது இது டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் இருக்கிறது. ஆக விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை இங்கே கொண்டு வருவதற்கு மேற்கொள்வேன் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இந்த சிட்கோ தொழிற்பேட்டை பற்றி சொல்லிடணும் உங்கள்கிட்ட. அது பார்த்திங்கன்னா வேளாண் துறைக்கு சொந்தமான இடத்துல தான் அதை தொடங்குறதா முடிவு பண்ணணும். அது அனுமதி பெறுறதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டுச்சு. பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிடங்களில் 4 அமைச்சர்களிடத்தில் கையெழுத்து பெற்றேன். அமைச்சரவை கூட்டம் தொடங்கியது. நமது மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் MRK அவர்கள் அவர் துறை இடம் கொடுக்கறதுக்கு கையில் போட்டு கொடுத்துட்டார். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நமது வருவாய்த்துறை அமைச்சர் கையெழுத்து போடணும் இடம் ஒப்படைப்பதற்கு. அவரிடத்தில் கொண்டு கொடுத்தேன், அவரும் கையெழுத்து KKSSR. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறுதொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தாமு அன்பரசன் அவர் தான் சிட்கோ செயல்படுத்தணும். அவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கினேன். கையெழுத்து வாங்கிட்டு கடைசியாக பார்த்தா நிதியமைச்சர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். மாண்புமிகு அண்ணன் தங்கம் தென்னரசு அவரிடத்தில் அமைச்சர்கிட்ட கொண்டு கொடுத்தோன்னே அவரும் உடனே கையெழுத்து போட்டார். ஒரு 3 நிமிடங்களில் 4 அமைச்சர்களிடத்தில் கையெழுத்து பெற்று இந்த தொகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்புக்காக உருவாக்கி தந்தது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த மக்களுக்கான நலத்திட்டங்களோடு மட்டுமல்ல, இந்த மண்ணில் பல்வேறு இடங்களில் சுற்றுச்சூழலை இயற்கையை பாதுகாப்பதற்காக 25க்கும் மேற்பட்ட இடங்களில் குறுங்காடுகளை உருவாக்கியிருக்கிறேன். லட்சத்திற்கும் மேற்பட்ட மரங்களை நடவு செய்து வளர்த்து வைத்திருக்கிறேன். 75,000க்கும் மேற்பட்ட தென்னங்கன்றுகளை ஒவ்வொரு வீட்டிலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. கட்டிடங்கள், சாலைகள் இவையெல்லாம் பலதாகி போகலாம், அதை மறந்து கூட போகலாம். ஆனால் நான் உருவாக்கி வைத்திருக்கின்ற இந்த மரங்கள் என்றைக்கும் என்ன செய்தார் என்று கேள்வி கேட்பவர்களுக்கு அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட மாடல் ஆட்சியுடைய அந்த தலை சிறந்த ஆட்சியில் 2500 கோடி ரூபாய்க்கு மேலான திட்டங்களை ஆலங்குடி தொகுதி முழுவதும் நான் கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறேன் என்பது எனக்கான பெருமை அல்ல, என் தொகுதி மக்களுக்கான பெருமை. ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வாக்காளர் பெருமக்கள் நல்ல முடிவெடுத்து எனக்கு வாக்களித்தார்கள். தமிழ்நாடு முதலமைச்சராக தலைவர் தான் வர வேண்டும் என்று ஆதரித்து வாக்களித்தார்கள். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை, அந்த நம்பிக்கையை காப்பாற்றியிருக்கிறேன் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் அவர் என்னென்ன செய்ய போகிறேன் என்பதையெல்லாம் வாக்குறுதிகளாக தந்திருக்கிறார். ஒரு மகத்தான வெற்றியை அவர் மீண்டும் பெறட்டும் என்று உங்களின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி நானும் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து தமிழ் கேள்வியை பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டு குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.